ஏசப்பாவை பாடுறதே பெரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ட சராசரங்களை படைத்த தேவன், வானத்தையும் பூமி தன்னுடைய வார்த்தையினாலே உண்டு பண்ணினவர், நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அருகாமையில இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா பரிசுத்த வேதாகமும் அப்படிதான் சொல்லுது. எங்கெல்லாம் அவரை துதிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் அவரை மகிமைப்படுத்துறாங்களோ, அந்த இடத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகம் வருமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துபவரே என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நமக்காக ஜீவன் கொடுத்த ஒரு கடவுள் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய பாவத்திற்காக மரித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அவிசமும் அழிந்திட்டாலும் அலைந்திடாமல் முன்னேறவே, உலகமும் அவிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே